வெல்கம் டு மகியாரி டிசைனர். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து கடைசியாக பார்த்த ஜர்தோசி ஸ்டிச்சஸ் வச்சு தான் இந்த ஃப்ளவர் மோட்டிவ் வந்து ஃபில் பண்ண போகிறோம். இங்கே வந்துட்டு நான் ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் வந்து ஜரியில் செயின் அவுட்லைன் கொடுத்து முடிச்சிருக்கேன். எல்லா பெட்டலையும் வந்து பேஸாக வந்து ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே தான் நம்ம ஜர்தோசி லோட் ஸ்டிச்சை வந்து போட போகிறோம். நான் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி வச்சேன் எல்லா பெட்டலுக்குமே. இப்போ வந்துட்டு ஜர்தோசி இந்த மாதிரி நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சு செக் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற தின்னான நீடில் தான் ஜர்தோசிக்கு யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? இந்த மாதிரி பெட்டலோட சென்டர்லேருந்து எடுத்து இந்த மாதிரி ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு இது வந்து ஆப்போசிட் லைனில் வந்து நீடில் வந்து பஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ லெஃப்ட்டும் ரைட்டும் நம்ம ஃபில் பண்ணி போய்க்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி சென்டரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு சைடை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த சைடை வந்து முடிங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஃபினிஷிங் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த ஸ்டிச்சு வந்துட்டு நம்ம ஆரி நீடிலையும் நம்ம ஜர்தோசிக்கு யூஸ் பண்ணுற நீடில் வச்சும் போடலாம். இப்போ வந்துட்டு பிகினருக்கு வந்து அது கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி நார்மல் நீடில் இருக்குது பார்த்திங்களா, ஜர்தோசி யூஸ் பண்ணுற தின்னான நீடில் வச்சு நீங்கள் போட்டு வரலாம். பிகினருக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு சைடு முடிச்சாச்சு. இப்போ இன்னொரு சைடு வந்து முடிச்சுட்டு சேம் இதே மாதிரி தான் நம்ம எல்லா பெட்டலும் வந்து ஃபில் பண்ணி முடிப்போம். ஃபில் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். சேம் இதே மாதிரி தான் நம்ம எல்லா பெட்டலும் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இந்த கொம்பு டிசைனுக்கு வந்து லவங்கம் ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் யூஸ் பண்ண ஸ்டிச்சஸ் வச்சு தான் இந்த ஃப்ளவர் மோட்டிவ் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஆரி நீடில் வந்துட்டு பிகினருக்கு வந்து ஜர்தோசி வச்சு ஸ்டிச்சஸ் போட கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி நார்மல் நீடில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். சேம் இதே மாதிரி தான் அடுத்து இருக்கிற ஸ்டெம்முக்கும் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுட்டு சென்டரில் வந்துட்டு இந்த லூப் போடலாம். லூப் ஜர்தோசி ஸ்டிச்சு தான் நான் போட போகிறேன், சரிங்களா? நான் வந்துட்டு இந்த டிப்பில் வந்துட்டு ஜர்தோசி வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன், சரிங்களா? இங்கே ரிங் நாட்டும் போட்டுக்கலாம், ஃப்ரெஞ்ச் நாட்டும் போட்டுக்கலாம். ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். நான் வந்து பெட்டலோட சென்டர் போர்ஷனில் வந்துட்டு இந்த லூப் ஜர்தோசி லூப் ஸ்டிச்சு போடுறேன், சரிங்களா? குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு சென்டரில் நம்ம நீடில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ வந்து ஜர்தோசி லோட் பண்ணி நம்ம எடுத்த இடத்துக்கு பக்கத்துலேயே நீடில் வந்து இன்செர்ட் பண்ணணும். இந்த மாதிரி நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட் எடுக்கிறப்ப இங்கே ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த பெட்டலோட சென்டர் பார்ட் ஃபுல்லாமே இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைன். நீங்கள் பிகினராக இருந்தால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.